ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். டே 3. ஆமாம், நாங்கள் உள்ளே போவோம். இந்த பறக்கட்டை கிளம்பி நாங்கள் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அமைதியா வர்றா, என் புள்ள தூக்குறான். இந்த பறக்கட்டை விட்டு நாங்கள் கிளம்பணுமே. இப்போ ஒரு தடவை நான் வாழ்ந்தது வீட்டில் ஓரமாக உட்காந்து தந்துடுவாப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு டே 3. நேற்று ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஸோ ஹவ் இஸ் மை காஸ்டியூம்? நல்லா இருக்கு. ஆனால் சேட்டா எதுக்கு எந்த வேட்டி? புலி படம் கண்டோ? புலி கண்டோ கண்டோ. பனி 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 பனியா? பனி கண்டோ. அது சஜி சேட்டா கண்டோ? ஜோஜோ ஜார்ஜ் கண்டு கண்டு கண்டோ. லெட் லுக். ஓகே, இப்போ நம்ம எங்கே போய் உங்களுக்கு தெரியுமா? எங்கே போகிறோம்? நம்ம டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிறோம். அட்டைப்பூச்சி தெரியுமா? அட்டைப்பூச்சி கண்டோ. வேட்டி கட்டினதுக்கு அட்டைப்பூச்சி கால் வழியாக நொண்டி 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 மேலே உடம்புக்கு வந்து கடிக்கும். ஓ மை காட், ஆமாம். அதனால் இப்போ நீங்கள் பேண்ட் மாற்றுறது சேட்டனுக்கு நல்லது. இல்லைன்னா போகும்போது ஆஸ்பத்திரி தேடிக்கிட்டு போகணும் நான் எல்லா இடத்துலையும். நான் அதை மறந்துட்டேனே. ஓணம் ஸ்பெஷல்ன்றனால ஒரு கலர் லுங்கியும் ஒன்றும் இல்லைங்க, வெள்ளை சட்டை இந்த வேட்டி போட்ட உடனே மேலே ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குறவங்கலாம் சேட்டா நன்னாயிட்டு இவரை வந்து உசுப்பேற்றி விட்டாங்க. அதனால் வந்து சேட்டன் அப்படியே வரேன்றாரு. போகிறது டீ எஸ்டேட்னு அவர் மறந்துட்டார். எஸ் அஃப்கோர்ஸ். பட் மேடம் வந்து தெளிவாக காசி யாத்திரை போகிற மாதிரி கரெக்டாக ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி கொண்டை போட்டிருந்தேன். அதை போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து காசியில் இருக்காது, சித்தர் மாதிரியே இருப்பேன். அரே ஓ சம்பா அப்படின்ட்டு. இந்த மாதிரி நகைச்சுவைக்கு உங்களுக்கு நிறைய பேர் சிரிக்கிறனால என்ன நிறைய நகைச்சுவை பண்றீங்க போல. சும்மா கிண்டல் பண்ண. அது அரே ஓ சம்பா அப்படின்னு கையில 2 வச்சிருந்தானே பக்கா இருந்திருப்பேன். அரே ஓ சம்பானா அது வந்து காசியில சொல்ல மாட்டாங்க. ஜெய் போல்நாத். ஜெய் போல்நாத். ஓகே. அப்படி இல்லைன்னா வந்து ஓம் நம சிவாய. நான் பார்த்த தேங்காய் சீனிவாசன் படத்துல அரே ஓ சம்பா தான் மாமா சொல்லுவாங்க. அரே ஓ சம்போன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது குஞ்சாய் எத்தனை படத்துல தேங்காய் சீனிவாசன் சார் இந்த மாதிரி காவி போட்டு கொண்டை போட்டு கையில அந்த கமண்டலத்தை வச்சுட்டு அரே ஓ சம்பான்னு சொல்லுவாரு. ஓ சம்பா எத்தனை படத்துல சொல்லுவார். நானும் அப்படிதான் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, காலைல ஒரு சின்ன பஞ்சாயத்து, அது ஒரு வெளிப்பாடு தான். இது எல்லா குடும்பத்துலேயும் அது நடக்கும், நம்ம குடும்பத்துலேயும் அதே தான் நடக்குது. இப்போ என்ன அப்படியே அந்த கொண்டையில பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து காஸ்டியூம் சூப்பர் காஸ்டியூம் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஆரஞ்சு அண்டு காவி அண்ட் பிளாக் வந்து எப்படிப்பட்ட காம்பினேஷன் தெரியுமா? மேன்லி லுக்கு, ஜெயிலில் இருக்க காஸ்டியூமா அல்டிமேட் லுக்காக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் போட்டிருந்தேன்னா எப்படி தெரியுமா? அந்த ஷர்ட்டுக்கும் அந்த மாதிரி தர மாற்றிப்போமா? இதே போட முடியாது கலரில். ஆமாம். ஸோ வாங்க, நம்ம வந்து இன்றைக்கி டே வந்து நம்ம கிளம்ப போகிற டைம். போகிற வழியில் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு வரமாட்டேன், பறக்கட்லேயே விட்டுருங்க பிளேஸ். சீரியஸாகவே உண்மையாக மூணாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பிளேஸ் பறக்கட்டு ரெசார்ட். ஆக்சுவலி ரொம்ப நல்ல ரீசெண்டாக நான் பார்த்ததில் நானே ரொம்ப என்ன சொல்கிறது நம்பர் 1 ரெசார்ட் என் மூணார். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது வரதா இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம இவங்கள்ட்ட பேசி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி. கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை நான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறனால அதுதான் சொல்லுவோம். சேட்டா சரி வா போவோம், வரல கிளம்புவோம். பார்த்தீங்களா என் பிள்ளை எவ்வளோ அமைதியாக தூங்குது. இவ்வளோ நேரம் ரெஸ்டாரண்ட்டை ஒரு பாடுபடுத்தி லக்கேஜை ஏற்றி இறக்குறது தான் பெரிய. ஆமாம், வந்தது 3 நாள், ஆனால் லக்கேஜ் இவ்வளோ. ஆனால் எல்லா சட்டையும் போட்டு இப்போ சட்டை இல்லைன்றாருங்க என்கிட்ட. எல்லா ஷர்ட்டும் போட்டு ஒரு 10 சேலை எடுத்துகிட்டு வந்தா, ஆனால் எதையுமே யூஸ் பண்ணல. எங்கே எனக்கு வர கேமராமேன் வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? சரி தான், என்ன பண்ண முடியும்? நீங்கள் கூப்பிட்டு வச்சுட்டீங்க அந்த கேமராமேனை, நான் என்ன பண்ண முடியும்? கஷ்டமாக இருக்குது. 4 சேலை 4 சாரி 5 சாரி எடுத்துகிட்டு வந்தேன். அழகாக அப்படி எடுக்கலான்னு முடியல. சென்னையில் போய் எடுப்போம். வலசவாக்கம்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ வந்து அது வந்து ஒரு ஓசனாக இருக்குது. ஒரு 3 நாளாக கனமழையானால வெள்ளம் மாதிரி தண்ணியாக தேங்கி இருக்கு. ஆமாம், அதனால் அந்த ஓசனில் போய் பீச் வியூவில் வந்து வீடியோ எடுப்போம். நக்கல் தானே சேட்டனுக்கு. சேட்டா பேண்ட் போட முடியல, அட்டைப்பூச்சி கடிக்கும். போட்டோ நச்சுக்குட்டா சிகாபு இதுதான் பறக்காட் ரெசார்ட்டோட அவுட் பீட். நீங்கள் வந்து ஆல்ரெடி முதல் நாள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு வெளியே எப்படி குட்டியாக இருந்தாலும் உள்ள எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். நச்சுக்குட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? போமா, அங்கே பாருங்க, அங்கே அம்மா பாருங்க. போமா
ஸோ கிளம்பி விட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து ஒவ்வொரு இடமா போவோம். ஆமாம். என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்களா ரஞ்சித் அங்கிட்ட? ஓ நச்சா அச்சா ஆறுது. பாய் பாய், நாங்க கிளம்புறோம். பாய் டாட்டா. பாய் பாய், நீ பறக்கட்டில் இரு. பாய் பாய். நம்ம இங்கேயே இருக்கலாம். டாட்டா சொல்லுங்க. அம்மா டாட்டா சொல்லுங்க. டாட்டா. மக்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இது ஒரு நாள் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும், ஆமாம், இதை வந்து நம்ம வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்காக அந்த பேக்கை மாட்டிக்கிட்டு நம்ம ஈஸியாக நின்றுலாம். பட் அதில் வந்து எவ்வளோ வலி இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், அட்டைப்பூச்சி. ஆமாம், வந்து உரம் ஃபுல்லாக தூவுறாங்க. நான் சொன்னேன் தெரியுமா, முன்னாடி சின்ன வயசில் நாங்கள் வருவோன்னு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரங்கணி காடுன்னு ஒரு இருக்குது எஸ்டேட்டு. குரங்கணி எஸ்டேட்டில் கங்காணி கொரண்டி காடு, கொரண்டி காடில் வந்து கருப்பையா கங்காணின்னு நம்ம பெரியப்பா இருந்தார். அவர் தான் கங்காணி. அவர் கூட சேர்ந்து நான் வந்து தோட்டத்தை போய் பார்க்க போவேன். அப்போ தான் பார்த்தோன்னா எவ்வளோ ரத்தம் ஒழுகுது, எவ்வளோ இது அட்டைப்பூச்சி இருக்குது, எவ்வளோ கஷ்டம். இதில் பிடிங்கிட்டு வரதுல வந்து இது செட் ஆகாது, அதாகாது, இதாகாதுன்னு பிரிச்சுருவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதில் இருக்க வலி எனக்கு தெரியும். அது மாதிரிலாம் நீங்கள் பரதேசி படத்தில் வேறு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆமாம், வாங்க நம்ம வந்து ஜாலியாக ஒரு பேக்கெட் டீ தூள் கொடுங்க அப்படி சொல்லி வாங்கிடுறோம். ஆமாம், பட் ஆனால் அதுக்கு மேலே இருக்க கஷ்டம் வந்து பார்க்கும்போது தெரியுது. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீன்ற விஷயத்துக்காக தான் இந்த ஊரவே ஃபுல்லாக டெவலப் பண்ணுது. மாமா மாமா ஃபுல்லாக டெவலப் பண்ணது. ஸோ அந்த டீன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மிக பெரும் ஒரு அரசியல் விஷயமா இருந்தது. ஆமாம், அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது டீன்றதை பற்றி ஒரு புத்தகமே இருக்குது, தேநீர் அப்படின்றத பற்றி. ஸோ அந்த மாதிரி தான் இதில் இருக்கிற பாப்பா. இந்த கீழக்கெல்லாம் விட்டுருவாங்க, அந்த மேலே கொழுந்து இருக்குல்ல, கொழுந்து மாதிரி வருதுல்ல, அதை மட்டும் தான் பிடுங்குவாங்க, கிள்ளுவாங்க. இதெல்லாம் ஒரு வாடே வராது, எதுவுமே வராது, கொழுந்து மட்டும் தான் பிடுங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் 8 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து ஃபுல்லாக வேரோட தோண்டி அப்புறம் இது பண்ணுவாங்க. குறைஞ்ச 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும். இப்போ இந்த செடிக்கு எவ்வளோ வயசுன்னு கேட்டேன்னு வச்சுக்கவேன், இது வந்து ஒரு 20 வருஷம் செடிக்குவாங்க. 20 வருஷம் செடியா அப்படி இருக்கும். ஆமாம், இப்போ உள்ளே வந்து உரம் போட்டுட்ருக்காங்க. ஆமாம், அதனால் நம்ம தம்பி குட்டி பையன்ல, அதனால் அவனை வச்சு நம்ம உள்ளே போக முடியாது. ஆகையால் நம்ம இங்கேருந்து புகைப்படம் எடுக்க போகிறோம். ஆமாம், இப்போ நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். அந்த பக்கம் ஃபுல்லாக இது மருந்து போடுறதுனால நம்ம இந்த பக்கம் வந்தோம். ஆமாம், யார் சொன்னா டீக்கு கொட்டை காப்பிக்கு தான் கொட்டை இருக்கு, இங்கே பாருங்க டீலையும் கொட்டை இருக்கு. ஸோ இப்போ பார்த்தவே நினைச்சோம். ஆனால் இங்கே உள்ள வேலை பார்க்க ரொம்ப கஷ்டப்பட, பூச் போட்டு அந்த உப்பு தடவி விஷயங்கள் அது இல்லைன்னா அது மட்டும் இல்லாமல் கீழே ஈக்கி இருக்குல்ல பாப்பா, அந்த செடியில் வந்து கம்பி ஈக்கி மாதிரி இருக்கும், அதுவே காலை கழிச்சு விட்டுரும். நான் சொன்னேன் 20 வருஷம் 30 வருஷம் பழையாதுன்னு. நம்ம பார்க்க எப்படி இருப்போம், இது வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும்ல, அப்போ அந்த ஈக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இதில் அழகாக பாருங்களேன், அந்த ரூட் வழியாக ட்ரெக்கிங் கூட்டு போகிறாங்க, அப்படியே அந்த வழியாக இப்படி ட்ரெக்கிங் கூட்டு போகிறாங்க. சூப்பர். கவர்மெண்ட் பஸ் பேக் சைடில் பாப்பா, I am driving dangerously. Am I driving dangerously? ஆமாம். தென் வாட்ஸ்அப் வீடியோ அப்படி போட்டு நம்பரை போட்டு அப்படி நான் டேஞ்சராக ட்ரைவ் பண்ணேன்னா உடனே வாட்ஸ்அப் அனுப்புங்கடா, எனக்கு நல்லா இருக்கு, பின்னாடி வரேன் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்கடான்ற. அவர் ரொம்ப கண்டென்ட்ல, நல்ல கண்டென்ட். நான் வந்து டேஞ்சரஸாக வீடியோ வந்து வண்டி ஓட்டினேன்னா உடனே பின்னாடி வரவங்க வீடியோ எல்போர்டு மாதிரி அழகாக எழுதி ஒட்டிட்டாரு, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அப்படின்னு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நோட்டு. அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் ரொம்ப டேஞ்சரஸாக ஓட்டினோம்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த விஷயத்த தான் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சில வீட்டு வாசலில் வந்து போடுவாங்க நாய்கள் ஜாக்கிரதை, வீடை ஒட்டியே பெட்டி கடை இருக்கும் பாப்பா, ஃபுல்லாக சிகரெட் அடிச்சுட்டே இருப்பாங்களே வரவங்க எல்லாம்.
புகை பிடிக்காதுன்னு போட்டோம்னா அங்கே தான் நின்று புகை பிடிப்பாங்க. அது என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் புகை பிடிப்பதால் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் இல்லை, அதனால் என் வீட்டு வாசலில் புகை பிடிக்காதுன்னு போட்டிருப்பாங்க. நீ சிகரெட் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ அடிச்சுக்க செத்துக்க என்னன்னா பண்ணிக்க, ஆனால் என் வீட்டு வாசல் அடிக்காதுன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் வருது. இந்த ஆம்புலன்ஸ்க்கு அதே மாதிரி. ஆமாம். நண்பா என்னை நம்பி எனக்கு வழிவிட வேண்டாம், என்னை நம்பி வரவருக்கு வழிவிடு. என்னை நம்பி ஒரு ஜீவன் உள்ள இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி நட்சத்திரன், அந்த மாதிரி நட்சத்திரன். 1 2 3 4 5 பூ பிகா பூ டிங் நச்சை இவர் நச்சதா வீல் சந்த பஸ் காரா நட்சத்திரன். round and round the horn on the bus bum 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 நச்சா எப்பா நாக்கு தள்ளுதுப்பா. நச்சு the horn on the bus நட்சத்திரன். the horn on the bus bum 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 பிகாபூ. இங்க பாரு நட்சத்திரன். ஒரு தவிச்சு போயிட்டான். நட்சத்திரம் சிரிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள நல்ல வேலை துண்டு எது விரிக்கல, எல்லாம் போறவங்க சில்லறை போட்டு போயிருப்பாங்க. செம வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி, இங்கே வந்து இந்த மாதிரி அல்டிமேட்டாக இருக்கு. சேட்டா 2 நல்ல மசாலா டீ பார்சல். கத்தி ஆடினதுக்கா 2 மசாலா டீ கட்டன் சாயில மசாலா டீ பார்சல். சோளக்கருது பார்த்தியா? ஆமா, சோளக்கருதுலேருந்து ஒரு வாழ்க்கை தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி? இந்த சோளக்கருது வந்து ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம். இது எவ்வளோ ரூபா ஆகுது? இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஆனால் இதை நெருப்பில் போட்டு சுட்டு கருக்கி வெடிக்க வச்சு சரி அதை கொடுக்கும்போது அதோட மதிப்பு என்ன ஆகுது? 50 ரூபா. 50 ரூபா உயருது. அது மாதிரி தான் மனித வாழ்க்கை. மனுஷன் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்தோம்னா அது மதிப்பு கூடாது. அது வாழ்க்கைன்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு கஷ்டப்பட்டு அதை வந்து போராடி வந்தால் தான் அவனோட வாழ்க்கை மதிப்பு கூடும். சரி, இப்போ எதுக்கு இந்த கருத்து ஊசி? இந்த கருத்து பார்த்துவே தெரிஞ்சிச்சு, அது படித்ததில் பிடிச்சிச்சு, அதனால் சொல்கிறேன். நான் கூட நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிங்க, சோள கருதுங்க அதனால கருத்து சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களோன்னு நான் நினச்சேன். அது அவ்வளோ மொக்கையாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். டீ குடி மசாலா சாய் குடிங்க. ஆஹா, சரியான மசாலா சாய் மாமா. ஸ்மெல்லே பார்த்து நாங்கள் டீ குடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் ஒன்று இருக்குது. முதல்ல நான் போய் பார்த்துட்டு எப்படி சேஃபாக என்னன்னு பார்த்துட்டு இன்டர்வியூ அதுக்கப்புறம் கூப்பிடுவோம். ராக் கேவ், தி ராக். ஆஹா, உள்ளுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது, தண்ணி சவுண்டு கேட்குது. போமா கீழே ஆனால் தண்ணி இதாக இருக்குடா. இந்த கார்னர் சைடு வழியாக கார்னர் வந்து போமா, சாக்கடையாக தான் இருக்குது. வா, ஐயோ இதுக்கெல்லாம் புகை இல்லை, இது புகை. யாரோ ஒரு நபர் உள்ள வந்து புகை பிடித்திருக்கிறாங்க, மது அருந்திருக்கிறார்கள். புகை இல்லை, புகை போட அக்கா தான் வேண்டாம், குபீர்னு நடிக்குது. அது அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இயற்கையான புகையை பயன்படுத்தியிருக்காங்க போல. வேண்டாம், உள்ள ஸ்மெல் அடிக்குது ரொம்பவா. யாரோ உள்ள வந்து கஜா தரியா அப்படின்ற மாதிரி. என்ன தெரியா? யாரோ சித்தர்கள் உள்ள உட்காந்து கஞ்சா அடிச்சிருக்காங்க. அதுதானே, வேணாம் இந்த படம் கஞ்சா ஸ்மெல். சரக்கு போட்டிருப்பாங்க உள்ள உட்காந்து. ஆமாம், உள்ள தண்ணியாக இருக்குது. ஆமாம்மா, சகதி தண்ணி, சாக்கடை தண்ணி தான் இருக்குது. டிஸப்பாயின்மெண்ட். ஆமாம், டோட்டல் டிஸப்பாயின்மெண்ட். நீங்கள் குணா கோகன்னு நினச்சி போனீங்களா? ஆமாம். ஆமாம், பட் உள்ளே வந்து இப்படி ஒரு சித்தர் கோகையாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. வாங்க போகலாம். போகிறோம். நான் இப்போ வந்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ரோட்டில். அப்போ கரெக்டாக ஒரு டோனியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால்ஸு. மாமா கரெக்டாக சொன்னாங்க அந்த ஃபால்ஸ் அந்த ரோடுக்கிட்ட வந்தால் சூப்பராக சொல்லி வாய் முன்னா பார்த்தா ரோடுக்கிட்டே அந்த ஃபால்ஸ் வந்து முடியுதுங்க. நீங்க நல்ல வியூங்க, வாங்க ஃபோட்டோ எடுக்க போவோம். போங்க.
இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் அழகா இருக்கல. பெரிய கனல் ஃபால் இது. உன் பையனுக்கு காரை விட்டு இறங்கி நடக்கணும். ஆமாம், அதுதான் இவருடைய வேலை. அவருக்கு ஃபால்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஜல்லூத்தி. ஏன்னா வெற்றிகரமாக வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. எஸ், 3 ட்ரிப்பு 3 நாள் சூப்பராக முடிஞ்சிச்சு. அவன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணீங்க. உங்களை தான் எல்லாரும் கேட்டாங்க, என்னையதானா எப்படி அம்மா இவ்வளோ போல்டாக வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னோட மரண பையன் எனக்கு தானே தெரியும். இல்லை, ஃபஸ்ட் டைம் ஜிப்லைன்றனால ஒரு தான் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னால விட்டாச்சு. சொல்லப்போனால் எனக்குமே ஃபஸ்ட் டைம் ஜிப்லைன், ஏன்னா ஓவர் வெயிட் நிறைய இதில் ஏற்ற மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா சேஃப்டியாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா போயிட்டு வந்தோம். ஸோ மூணார் ட்ரிப் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. தென் நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட தான் பிளான் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டட் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் நம்ம ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி போகலாம். பேசாமல் நம்மளே ஒரு பஸ் மாதிரி புக் பண்ணி கூட ஏதாவது இல்லை ஒரு இடத்த டெஸ்டினேஷன் சொல்லிட்டு எத்தனை பேர் வரீங்கன்னு இது பண்ணுற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக மக்களே. இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும். ஏன்னா தம்பிக்கு மொட்டை எடுத்து காது குத்துறது இந்த மாதம் தான் வரப்போகுது. ஆமாம், ஸோ அதனால் இந்த மந்த் ஃபுல்லாகவே கொஞ்சம் மாதம் பிஜிஎம் போட்டு தனி வீடியோவில் சொல்லலாம். இல்லை, இது வந்து நம்ம மக்கள் பார்க்குறவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் அதை பார்ப்பாங்க. அதனால் வந்து பெருசாக ஒன்று இதாகாது. இவங்களுக்கு தான் மொதல் நியூஸ் சொல்லணும், அதனால் சொல்லியாச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் கொஞ்ச நாளில் வந்து வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாசம் ஃபுல்லாவே ப்ரிபரேஷன்லாம் எப்படி போகுது அப்படின்றத டிராவல் தான். நெக்ஸ்ட் மந்த் வர எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து ஒரு ஈவெண்ட்டு. ஸோ வந்து நான் தான் ஷோ டைரக்ட் பண்ணுறதுனால அதுக்கான ஒரு பெரிய ஒர்க் வேறு ஓடிட்டு. அப்போ வந்து டைரக்டர் கார்த்திக் சாரா பார்ப்பீங்க. இது வரைக்கும் வந்து ட்ரஸ்ட் ஓரியன்டட் எல்லாமே ஃபன்னாக பார்ப்பீங்க. அப்போ டைரக்டராக பார்ப்பீங்க. நானே பக்கத்தில் போக மாட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். வேலைன்னா வேலை. அது வந்து குறிப்பிட்ட டைம் கூட நம்ம முடிச்சானோம்ல. நம்ம பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம நம்பி ஒரு விஷயம் கொடுக்கும்போது பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ராவல் விளாக் தான் அதிகமாக பார்ப்பீங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. குக்கிங் விளாக் இந்த வீட்டில் இருக்க விளாக்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேணா ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் அந்த ஒர்க் இந்த ஒர்க் அதோட எல்லாமே அப்டேட் பார்ப்பீங்க நீங்கள். கண்டிப்பாக இந்த மூணார் ட்ரிப் வந்ததுன்னா ஒன்லி ஃபேமிலி மட்டும் போயிட்டு வரலாம் அப்படி பிளான் பண்ணதுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில கஷ்டங்கள் இருந்தது, சில மனக்கசப்புகள்லாம் இருந்தது. அப்புறம் பாட்டி இறந்த மூட விட்டு பாட்டி இறந்ததுமே அம்மாவுக்கு ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக போனோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நேச்சராக இருந்துட்டு சந்தோஷமாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கேரளா மக்களோட அன்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, பெருசாக ஆசைப்படுறது கிடையாது, எல்லாரையும் நேசிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அழகாக இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரையும் நேசிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, உடனுக்குடனே சொல்கிறாங்க. அதெல்லாம் உடனே நிறையா கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் இந்த மூணார் ட்ரிப் வந்து ஒரு பயனுள்ள ட்ரிப்பாக இருந்தது. அண்ட் எஸ், நிறைய பேர் வந்து எங்கே டெஸ்டினேஷன் போனீங்க, நீங்கள் சொல்லி கேட்டிருந்தீங்க யூடியூப்பில் எங்கெங்கே அட்வென்ச்சர் போனீங்க கேட்டிங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ரெசார்ட் புக் பண்ண எல்லாமே பரக்கட் ரெசார்ட் சூப்பராக இருந்துச்சு. மூணாரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசார்ட் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து கான்டாக்டும் பண்ணலாம். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதை தாண்டி ஃபுட்டு கேட்டிருந்தீங்க மெயினாக நிறைய பேர். ஃபுட் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸாகவும் சரி, ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அட்வென்ச்சர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெயின்போ அட்வென்ச்சர்ஸ் சொல்லிட்டு நான் அவங்க மூலியமாக தான் ஃபுல் அட்வென்ச்சர் பேக்கேஜாக புக் பண்ணேன். ஸோ வந்து பெர் ஹெட் வந்து 15,500 வந்துச்சு. இந்த 4 ரைடுமே சேர்த்தி எல்லாமே ட்ரோன் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் டிக்கெட் தாண்டி. ஸோ இதுதான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மூணார் ட்ரிப் பிளான் பண்ணேன். ஆக்சுவலி இன்னும் 2-3 இடம் இருந்துச்சு. டைம் டியூரேஷன் ஒர்க் ஸ்கெடியூல்னால நான் அதை வந்து காம்பேக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதை விட்டுட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக. ஸோ எஸ், கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த மூணார் சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் தனி சீரீஸாக போடுறேன். நீங்கள் ஃபுல் வீடியோவில் போய் கஷ்டப்படணும் அவசியம். நாங்கள் தனியாக சீரீஸ் போட்டு வைக்கிறோம், ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் எனி டீட்டெயில்ஸ்னால் கூட இந்த வீடியோவில் சொல்லலாம். அண்ட் நம்ம பேர் சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.